வெல்கம் டு மேக்ஸ் ஃபவுண்டேஷன் 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சாப்டர் 8 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.2ல் 5th சம். இது வந்து 5 மார்க்ஸ் சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இருக்கும். கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 24, 26, 33, 37, 29, 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில நம்பர்ஸ் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்னது? CV = ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பை மீன், அதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் கொடுக்கல, மீனும் கொடுக்கல. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தனியாக கண்டுபிடிக்கணும், மீன் தனியாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா எழுதியிருக்கேன். சிக்மா = √(di²n - (di/n) the whole square. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். DI அப்படின்னா DIயோட ஃபார்முலா என்னது? x - a. எக்ஸ்ன்றது வந்து நமக்கு கொடுத்துருக்குற நம்பர்ஸ் 26, 24, 26, 33, 37, 29, 31 கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பர்ஸ் தான் XIன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏனா அசியூம்டு மீன் எப்படி எடுப்போம் அப்படின்னா, இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதி சென்டர் வேல்யூ எடுக்கிறது தான் அசியூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவோம். அசியூம்டு மீன் எழுத ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கலாமா? அசெண்டிங் ஆர்டர் என்னது? ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் எழுதணும். ஃபஸ்ட்டு 24, 26, 29, 31, 33, 37. இப்போ லெட் அசியூம்டு மீன். ஏ வந்து என்னென்னு எடுக்கணும்னா சென்டர் வேல்யூ. இப்போ இதில் வந்து இதில் ஆட் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ நடுவில் சென்டரில் 2 இருக்குது. இந்த 2ல் பிக் நம்பர் 31 தான் அசியூம்டு மீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலாவில் DI கண்டுபிடிக்கணும். DIனா XI - Aன்னு சொன்னேன். இப்போ A வந்து நமக்கு 31 தெரிஞ்சிருச்சு. XI வந்து இந்த நம்பர்ஸ். இப்போ டேப்லெட் காலம் போட்டு கண்டுபிடிக்கலாமா? XI DI = XI - A DI². ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து இந்த அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம்ல, அதை தான் XIயில் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? XI என்னது? ஃபஸ்ட்டு 24 மைனஸ் A வந்து 31. 24 - 31 என்ன வரும்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ சப் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். -7. ஸோ இங்கே எழுதிக்கலாம். 26 - 31 அப்படின்னா -5, -2, 31 - 31 0, 33 - 31 2, 37 - 31 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் DI² அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 7² என்னது? 49. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு வந்துடும். 5² 25. 2² 4, 0² 0, 2² 4, 6² 36. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -6 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 118. இது எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மூணுமே சேம் சைனாக இருக்குது. -7, -5, -2 இருக்கா, மூணுமே சேம் சைனு. ஸோ 3 நம்பரே ஆட் பண்ணால் 14 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரே ஆட் பண்ணால் 8. ஸோ +8 -14 + 8 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ரெண்டே சப் பண்ணோம் அப்படின்னா 6, பிக் நம்பர் சைன் போடணும் -6. அதான் இங்கே போட்டிருக்கேன். இது உங்களுக்கே தெரியும், டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா = என்ன இருக்குது? சம்மேஷன் DI². சம்மேஷன் DI² என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 118. கேபிட்டல் என்ன? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதுதான். 1 2 3 4 5 6 6 நம்பர் இருக்குது. ஸோ 6. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் சம்மேஷன் DI/n the whole square. சம்மேஷன் DI என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -6. இதில் உள்ள -6/n என்னது? 6 the whole square √. நெக்ஸ்ட்டு 118ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 19.67 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம். -1 the whole square அப்படின்ட்டு வரும். √. that is equal to √19.67 minus 1 into -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ -1. ஸோ சப் பண்ணுறோம் 18.67. இப்போ இந்த 18.67க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 18 இருக்குது. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் நியரஸ்ட் என்ன வரும்? 16, 25. அப்போ ஆன்சர் வந்து 4 to 5 தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக 4.1 × 4.1 போட்டு பார்க்கணும். அப்படி ஒன்றா போட்டு பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்ட் வேல்யூ என்ன வருதோ அதை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4.3ஐயும் 4.3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9, 3 4s are 12, 4 3s are 12, remaining 1, 4 4s are 16 + 1 17, 9 4
81. இங்கே வந்து 18.67 இருக்குது, நமக்கு 18.49 கிடச்சிருக்கு. நியரஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கா. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், 4.3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். மீன் ஃபார்முலா என்னென்னா x bar equal to summation xi divided n. xiனா என்னது, இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸ் தான் xiன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 24 + 26 29 31 33 37 டிவைடட் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 6. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 வருது. 180/6 கட் கொடுக்கலாமா, 13 கிடைக்குது. இப்போ எக்ஸ் பாரும் கிடச்சிருச்சு 13. இப்போ நம்ம சிவி கண்டுபிடிக்கலாமா. சிவி ஃபார்முலா என்ன, σ/x bar × 100%. இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.3, x bar 30 × 100%. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். 4.3 43ன்னு எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 × 30 ரிமைனிங் 3 1. 13 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சு 0 போடுறோம். இங்கே 30 இருக்குது, இங்கே 130 இருக்குது. ஸோ 30 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 120 நியரஸ்ட் நம்பர் வருது. 4 120 ரிமைனிங் 10 இருக்குது. அகெயின் இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 33s are 90. அகெயின் 10. இப்போ 1.433ன்னு போயிட்டே இருக்கும். 433 கிடச்சிருக்கு. இங்கே நம்ம வந்து கீழே இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 0.1433 அப்படின்னு எடுத்துருக்குறோம். இன்ட்டு 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி போயிடும். ஸோ 14.33%. CV = 14.33% அப்படின்னு கிடச்சிருக்கு. நான் ஃபைனல் ரிசல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.